ஓம் சண்முகா சரணம் சரணம். குருவாழ்க குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். பஞ்சமகா புருஷ யோகத்தில் சனி பகவானால் உருவாகக்கூடியது தான் இந்த சசயோகம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் இந்த சசயோகம் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். லக்னத்திற்கோ அல்லது கேந்திரத்திற்கோ சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்று அமர்ந்திருந்தால் இந்த சசயோகம்ன்றது வேலை செய்யும். லக்னத்திற்கோ அல்லது ராசிக்கோ கேந்திரத்தில் இல்லாமல் திரிகோணத்தில் இருந்தாலும் இந்த சசயோகன்றது வேலை செய்யும். லக்னத்திலையும் இல்லை, கேந்திரத்திலையும் இல்லை, ஆனால் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்காரு அப்படின்னு சொன்னீங்கனாலும் இந்த சசயோகம்ன்றது பெர்சன்டேஜ் வைஸு சற்று குறைவாக இருந்தாலும் சசயோகம் வேலை செய்யும் அப்படின்னே சொல்லலாம். இந்த சசயோகம் இருந்தால் ஒருவருக்கு தீர்க்க ஆயுள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, சனி பகவான் தான் ஆயுள் காரகன். அந்த ஆயுள் காரகன் ஆட்சியோ உச்சமோ பெறும் பொழுது அந்த ஜாதகருக்கு தீர்க்க ஆயுள்ன்றது நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜாதகர் சனி பகவான் எந்த ஒரு மற்ற பாவகிரகங்களோடு தொடர்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு சொந்த தொழில்ன்றது கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் பாதிக்கப்பட்டால் இந்த சொந்த தொழில் இல்லாமல் வேலைக்கு போகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் சசயோகத்தில் இருந்துட்டாவே அவங்களுக்கு சொந்த தொழில் இருக்கும். இவர்கள் தானம் தர்மம் அதிகம் பண்ணுவாங்க, நெறியாக இருப்பாங்க, நீதி நெறி தவறாத ஒரு நல்ல ஒரு மனிதனாக அந்த ஜாதகர் இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். என்ன கேட்டிங்கன்னா, சனி பகவான் தான் நீதி நெறியை கட்டி காக்கக்கூடிய கிரகமாகவும் இருக்கார். இல்லைன்னா அதற்கு ஏற்ற தண்டனையை கொடுத்து நெறிப்படுத்தி சரியாக கொண்டு வந்துடுவார். அவர் தான் நீதிமான் அல்லவா. அதனால் இந்த சசயோகம் இருக்கிறவங்க வாழ்க்கையில் தன் சொந்த முயற்சியால் தொழில் மூலியமாக வெற்றி கண்டு பிறருக்கும் தானம் தர்மம் அதிகம் செய்வாங்க, நீதி நெறியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.